எனவே நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இனி ஒருவரின் எடை அவர் உயரத்திற்கு வேண்டிய அளவை விட 10% மேல் குறைந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அவருக்கு ஏதும் கொடிய வியாதி இல்லாதிருந்தால் அவர் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்று மகிழ்ச்சி அடையலாம். சர்க்கரை நோய் இருந்தால் அது சரியான முறையில் கட்டுப்படவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு, கொழுப்பு. முன்பகுதியில் சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாட்டின் அவசியத்தை பார்த்தோம். அதிலும் உணவு கட்டுப்பாட்டில் மிகவும் முக்கியமான அளவு கட்டுப்பாடு என்ன என்பதை புரிந்து கொண்டோம். அவ்வாறு ஒரு மனிதனுக்கு சரியான அளவு உணவை கணித்த பிறகு அந்த உணவில் என்னென்ன பொருள்கள் கலந்து இருக்க வேண்டும் என்று ஆராய்வது ஓரளவு முக்கியமாகும். அப்பொருள்களுள் முக்கியமான பகுதி கொழுப்பாகும். உணவில் கொழுப்பு தேவையா இல்லையா என்று பார்ப்போம். கொழுப்பு என்பது உணவில் நமக்கு பல உருவங்களில் கிடைக்கின்றது. பூரித கொழுப்புகள் சாதாரணமாக திடமாக காணப்படும் கொழுப்புகள், வெண்ணெய், நெய், வனஸ்பதி, மிருக கொழுப்புகள் முதலியன. அபூரித கொழுப்புகள் சாதாரணமாக திரவ ரூபத்தில் காணப்படும் கொழுப்புகள், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், சஃபோலா எண்ணெய், கடுகெண்ணெய், பருத்தி எண்ணெய், சோள எண்ணெய், சோயா எண்ணெய் போன்றவை. சில கொழுப்புகள் இவை இரண்டிற்கும் இடைப்பட்டவை, கடலை எண்ணெய், பனை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் முதலியன. இதில் மனிதனுக்கு இன்றியமையாத தேவை என்று கூறப்படுபவை ஒரு சில அபூரித கொழுப்பு அமிலங்கள் ஆகும். இவை தவிர வேறு எந்த விதமான கொழுப்பும் மனிதனுக்கு கட்டாயம் தேவை என்று இதுநாள் வரை மருத்துவர்களால் கருதப்படவில்லை. இதை தவிர கொலஸ்ட்ரால் போன்ற சிறப்பு கொழுப்புகளும் மாமிச உணவுகளில் மிகவும் காணப்படுகின்றன. மேலும் உணவில் கொழுப்பு தேவை என்பதற்கு வேறொரு காரணம் உண்டு. சில வைட்டமின்கள் கொழுப்பில் கரைந்து காணப்படுகின்றன. அவை வைட்டமின் ஏ, டி, கே போன்றவை. அவையும் மனிதனுக்கு இன்றியமையாதவையாகையால் அதை முன்னிட்டு அவை மிகுந்துள்ள கொழுப்பு பொருள்களை நாம் உண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. இதையும் நாம் கொழுப்பு இல்லாத பொருள்களிலிருந்து பெற முடியும். எடுத்துக்காட்டாக வைட்டமின் ஏ பால், வெண்ணெய், நெய் போன்ற பொருள்களில் மிகுந்திருந்தாலும் காரட் போன்ற மஞ்சள் நிற காய்கறிகளை உண்பதிலிருந்து இவற்றை பெற முடியும். வைட்டமின் டியையும் இதேபோல் சூரிய ஒளியில் இருந்து ஒருவர் பெற முடியும். வைட்டமின் கேயும் கருவேப்பிலை போன்ற தாவர உணவுகளில் இருந்து பெறலாம். எனவே ஓரளவு இன்றியமையாத அபூரித கொழுப்பு அமிலங்களை பெறவும் கொழுப்பில் கரைந்துள்ள வைட்டமின்களை பெறவும் நம் உணவில் கொழுப்பு தேவை என்று அறிகிறோம். இதை தவிர கொழுப்பை உணவில் சேர்த்துக் கொள்ள வேறு சில காரணங்களும் உள்ளன. சிறிதளவு கொழுப்பு உண்ணப்பட்டாலும் அதற்கு பசியை ஆற்றும் தன்மை உள்ளது. இது உணவில் அளவு கட்டுப்பாடு மேற்கொள்ளும் நோயாளிகளுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். உணவை சமைப்பதற்கும் உணவிற்கு சுவை ஊட்டுவதற்கும் கொழுப்பு பயன்படுகின்றது. இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் தேவைப்படும் கொழுப்பின் அளவு மிகவும் குறைவே. இனி கொழுப்பை உணவில் சேர்ப்பதால் விளையும் தீமைகளை பார்ப்போம். 1 கிராம் கொழுப்பு 1 கிராம் புரதத்தை போல அல்லது மாவு பொருளை போல கிட்டத்தட்ட 2 பங்கு சக்தியை கொடுக்க வல்லது. எனவே ஒரு சிறிது கொழுப்பு உண்டாலும் அதிக சக்தி பெற இயலும். இதனால் எளிதில் உடல் பருக்க வழியுண்டாகின்றது. நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஏன் அதிக எடை போடுகிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்பவர்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அதிக கொழுப்பை சேர்த்துக் கொண்டால் இரத்தத்தில் கொழுப்பு மிகுந்து இரத்த நாளங்கள் அடைபட காரணமாகலாம். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கோ இவை எளிதில் வரும். இன்னும் இரத்தத்தில் கொழுப்பு மிக மிக பித்தக்கற்கள், கணைய அழற்சி, தோலில் மஞ்சள் கட்டிகள் போன்றவையும் ஏற்படலாம். சர்க்கரை நோயாளிகள் உணவில் தேவையான அளவே கொழுப்பை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் வைட்டமின்கள், அபூரித கொழுப்பு அமிலங்கள் மிகுந்தியாக உண்ண வேண்டும். அதிக அளவு உண்பது பல நோய்களுக்கு வழிவகுக்கும். உடல் உழைப்பு மிகுந்தவர்களும் உணவை சரியான அளவு உண்பவர்களும் சிறிதளவு அதிகமான கொழுப்பை சேர்த்துக் கொள்வதால் பெருங்கேடு ஒன்றும் விளைவதில்லை. அதே நேரத்தில் உடல் உழைப்பு இல்லாதவர்களும் அளவுக்கு மீறி உண்பவர்களும் அறவே கொழுப்பு பொருட்களை தவிர்த்தாலும் உடல் பருமனாவதையும் இரத்தத்தில் கொழுப்பு மிகுவதையும் தவிர்க்க முடியாது. இதற்கு என்ன காரணம் என்றால், அளவுக்கு மீறிய சக்தியை உடல் சேமித்து வைக்கும் போது அது அதை கொழுப்பாகவே மாற்றி சேமிக்கின்றது. கொழுப்பை அறவே தவிர்க்கும் சர்க்கரை நோயாளிகள் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் கே, அபூரித கொழுப்பு அமிலங்கள் அடங்கிய மாத்திரைகளையாவது தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும்.
மேலை நாட்டு உணவுகளைப் போல அல்லாமல் நம் நாட்டு உணவில் கொழுப்பு பொருள்கள் அதிகம் கிடையாது. ஆகையால் உணவு கட்டுப்பாடும் எளிது. பூரித கொழுப்புகளை அறவே ஒழித்துவிட வேண்டும். அபூரித கொழுப்புகளை தேவையான அளவு சேர்த்துக் கொள்ள வேண்டும். மாமிச உணவுகளை கொழுப்பு சொட்ட சொட்ட வறுக்கக்கூடாது. கொழுப்பு இல்லாத மாமிசங்களையே உண்ண வேண்டும். சிறிய மீன்கள், கோழி போன்றவற்றின் கொழுப்பின் அளவு குறைவு. முட்டையில் மஞ்சள் கருவில் தான் கொழுப்பு நிறைந்துள்ளது. உணவு கட்டுப்பாடு. மாவு பொருள்கள். உணவின் மற்றொரு இன்றியமையாத அங்கம் மாவு பொருள். முதலில் மாவு பொருள் என்றால் என்ன என்று பார்ப்போம். கரி, பிராணவாயு, ஹைட்ரஜன் இவற்றை மட்டும் கொண்டுள்ள பொருள்களை கார்போஹைட்ரேட்டுகள் என்போம். இவற்றில் 6 கரி அணுக்களை கொண்ட சர்க்கரைகளில் முதன்மையானது குளுக்கோஸ். நம் உடலுக்கு வேண்டிய சக்தியில் பெருமளவு இந்த குளுக்கோஸ் எனப்படும் சர்க்கரையை எரிப்பதிலிருந்து கிடைக்கின்றது. இதை தவிர ஃப்ரக்டோஸ், காலக்டோஸ் போன்றவைகளும் 6 கரி அணுக்களை கொண்ட சர்க்கரைகள் ஆகும். இவற்றையும் நம் உடல் எரித்து சக்திக்காக பயன்படுத்துகின்றது. நம் உணவில் இந்த சர்க்கரைகள் 6 கரி அணி வடிவங்களாக இருப்பதில்லை. இதேபோல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவங்கள் சேர்ந்தே காணப்படுகின்றன. சர்க்கரை ஆகியவை 2 வடிவங்கள் இணைந்த சர்க்கரைகளுக்கு உதாரணங்களாகும். 2க்கு மேற்பட்ட சர்க்கரை வடிவங்கள் இணைந்த பொருள்களுக்கு மாவு பொருள்கள் என்று பெயர். ஈரலில் உள்ள கிளைகோஜன், தாவர மண்டலத்தில் காணப்படும் ஸ்டார்ச் என்பவை மாவு பொருள்களுக்கு உதாரணங்களாகும். பெக்டின், செல்லுலோஸ் போன்ற மாவு பொருள்கள் இதைவிட அதிக வடிவங்கள் அடங்கியவை. இவற்றை செரித்து உட்கரித்து சக்தியை பயன்படுத்துவது நமக்கு இயலாத ஒன்றாகும். உணவின் இவற்றை தேவையை பற்றி பின்பு ஓர் பகுதியில் விளக்கமாக பார்ப்போம். குளுக்கோஸ் போன்றவை தனி வடிவங்கள், கரும்பு சர்க்கரை போன்றவை இரட்டை வடிவங்கள், ஸ்டார்ச் போன்றவை பல வடிவங்கள், மேலும் செல்லுலோஸ் போன்ற நார்ச்சத்துக்கள் ஆகியவை யாவும் மாவு பொருள்கள் என்பதையும், இவற்றில் நார்ச்சத்துக்களை தவிர மற்ற அனைத்தும் முடிவில் ரத்தத்தில் கலக்கும் போது தனி சர்க்கரை வடிவங்களாக கலக்கும் என்பதையும் நாம் அறிகிறோம். இவை உணவில் இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? தனி சர்க்கரை வடிவங்கள் எரிபொருள்களான கரியும் ஹைட்ரஜனும் அவற்றை எரிக்கும் பிராணவாயுவும் சேர்ந்தே எளிதில் கிடைக்கின்றன, உடனடியாகவும் கிடைக்கின்றன. இவை எரிக்கப்பட்ட பிறகு உண்டாகும் கழிவுகள் கரியமில வாயுவும் நீரும் எளிதில் உடலிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பொருள்களாக இருக்கின்றன. இரட்டை வடிவ சர்க்கரைகளையும் பல வடிவங்கள் கொண்ட ஸ்டார்ச்சையும் செரிப்பது எளிதாக உள்ளது. எனவே எளிதாக விரைவாக சக்தியை பெற மாவு பொருள்கள் உணவில் இருப்பது அவசியமாகின்றது. அதிலும் உட்கார்ந்து வேலை செய்பவர்களை விட ஓடி ஆடி உழைப்பவர்களுக்கு மாவு பொருள்கள் கட்டாய தேவையாகின்றது. இதையன்றி வேறு எதற்காக மாவு பொருள்கள் உணவில் இன்றியமையாத அங்கமாக திகழ்வதில்லை. சர்க்கரை நோயாளியின் அடிப்படை குறை இந்த குளுக்கோஸ் உபயோகப்படுத்த முடியாமையே என்று வேறொரு பகுதியில் பார்த்தோம். ஆனால் தனி சர்க்கரையை உண்டாலும் ஸ்டார்ச் போன்ற மாவு பொருள்களை உண்டாலும் முடிவில் அவை குளுக்கோஸாகவே மாற்றப்படுவதை பார்க்கின்றோம். நோயாளி எதற்காக சர்க்கரை சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். அரிசி, கோதுமை, ராகி போன்ற மாவு பொருள்கள் மிகுந்தவற்றை சாப்பிடலாம் என்பது எதனால்? இவற்றை விளக்கும் சான்றுகள் பின்வருமாறு. ஒரு கட்டடத்தின் 10வது மாடியை நீங்கள் அடைய விரும்பினால் ஒன்று படிகளின் வழியாக மெல்ல மேலே போகலாம், அல்லது தூக்கியின் மூலமாக ஒரே நொடியில் போய் சேரலாம். தனி சர்க்கரைகளை சாப்பிட்டவுடன் லிப்டில் போவது போல ரத்தத்தில் சர்க்கரை ஒரு நொடிக்குள் ஏறிவிடும், மிகவும் அதிக அளவிற்கு ஏறிவிடும். ஸ்டார்ச் போன்ற மாவு பொருள்களை உண்டால் அதிலிருந்து சர்க்கரை படிப்படியாகத்தான் ரத்தத்தில் கலக்கும், அதிகமாக விரைந்து கலக்காது. தனி சர்க்கரை வடிவங்கள் ஒற்றை விறகு போன்றவை, உடனே அடுப்பில் வைத்து எரிக்கலாம். ஸ்டார்ச்சுகளோ விறகு கட்டுகள் போன்றவை, அவற்றை பிரித்து நறுக்கி துண்டுகளாக்கிய பிறகுதான் அடுப்பில் வைத்து எரிக்க முடியும்.